இன்னும் பயிற்சி வேண்டுமோ? மன்னர் மன்னா, என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பாடும், பாடி தொலையும். சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடு பூத்தது மழை சுடுகின்றது அடி அது காதலா இந்த மாற்றம் நாளே உருவானதா என் மன்னவா என்ன கவி இழுத்துக் கொண்டிருக்கின்றாய்? ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. கண்ணிலே மீனடி நெஞ்சிலே தேனடி கண்ணிலே மீனடி நெஞ்சிலே தேனடி கோமகன் நானடி தாமதம் ஏனடி சொர்க்கத்தை தேடிவாடி. என்ன மாங்கனி பாண்டியரை, அரண்மனை வாயிலில் 8 புள்ளி கோலம் தான் போட்டுள்ளார்களாமே, ஏன் 16 புள்ளி கோலம் போட மாட்டார்களாமா? வீணாக என் வாளுக்கு தலை வைத்து விடாதீர்கள். கோலத்திற்கெல்லாம் வாளை தூக்க வேண்டாம். இது போன்ற சிறிய விஷயங்களை என் பொறுப்பில் விட்டுவிடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். மன்னா, என்ன வல்லவராயனிடமிருந்து ஓலையோடு புறா வந்துள்ளது. ஆஹா, என்ன கணம் என்ன கணம். மங்கினி பாண்டியரை, இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள். சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்கள். உத்தரவு மன்னா. என்ன வீரர்கள் மத்தியில் உங்கள் பலவீனத்தை காட்ட வேண்டாம், பிறகு படை படுத்துவிடும். அவ்வளவுதானே? வீரர்களே, நமது சோழபுர பாளையத்தை போர் மேகம் சூழ்ந்துள்ளது. இந்த புலிகேசியிடமே போரா? அதே வல்லவராயா, சின்ன பயலே, யுத்தத்தை நித்தமும் எதிர்நோக்கி காத்திருக்கும் என் சித்த கருவி உன் சப்த நாடுகள் அனைத்தும் கொத்தல் கொத்தலாக போகிறதா? சொத்தை பயலே, சொத்தை பயலே, குதிரைகளே கொந்தளித்து விட்டது. வீரர்களே, நாம் புலிகள் போருக்கு போகும்போது குடுகுடு குடுவென்று ஓடக்கூடாது, பதுங்கித்தான் பாய வேண்டும். வல்லவராயன் நம்ம மீது படையெடுத்து வருகிறார். மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும் கத்துரு. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும் கத்துரு.
அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறது. ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சங்கு சத்தம். சங்கா? வல்லவராயனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. வாசலை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவது. சொல்லுங்களா வீரவேல் என்று. படையை கிளப்புங்கள்,